புதுக்கோட்டை மாவட்டம் மன்னவேளாம்பட்டி கிராமத்தில் 4 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது அங்கு கிடந்த காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலி ஸ்ப்ரேயை எடுத்து ஒருவருக்கொருவர் விளையாடி கொண்டிருக்கும் போது முகத்தில் அடித்துக் கொண்டதாகவும் இதனால் அவர்கள் மயக்கமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள மன்னவேளாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமராசு, இவரது மகன் ரிஷிகேஷ், பழனிசாமி மகன் ரித்திக், வீரப்பன் மகன் கருப்பசாமி, பரமசிவம் மகன் தனப்பிரியன் ஆகிய 4 சிறுவர்களும் பள்ளி முடிந்து வந்து நேற்று மாலை அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது அப்போது அப்பகுதியில் கடந்த காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலி ஸ்ப்ரேயை எடுத்து கையில் வைத்து விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது சிறுவர்கள் மாறி மாறி முகத்திலும் ஸ்ப்ரேயை அடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஸ்ப்ரேயின் நுரையும் அந்த சிறுவர்கள் வாயில் உள்ளே சென்றதாக அப்பகுதி கிராமத்தினர் கூறுகின்றனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த சிறுவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் உடனடியாக சிறுவர்களை மீட்டு அன்னவாசல் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்கள் முதல் உதவி செய்து அதன் பிறகு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 4 சிறுவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளித்து வந்து கொண்டிருக்கின்றனர் மருத்துவர்கள். இந்த மாணவர்கள் 1ஆம் வகுப்பு, 2 மாணவர்கள் 4ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்த எலி பேஸ்ட் எப்படி கிடைத்தது என்பதனை பொது சுகாதாரத்துறை சார்பில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிறுவர்களுக்கு சிகிச்சை மருத்துவர்கள் அளித்து வருகின்றனர். சிறுவர்கள் தற்போது நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.